Hi guys, Python tutorial part-4 video இது. நீங்க Python tutorial previous videos பார்க்க விரும்புனீங்கன்னா மேல இருக்கிற I பட்டனை கிளிக் பண்ணுங்க இல்லனா கீழ description boxல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. Okay guys, இந்த வீடியோல என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போறோம்னு இப்ப பார்ப்போம். Operators. So first one is arithmetic operators, second comparison and logical operators. Okay, one by one ipo paapom. Operators. Operators are special symbols in Python that carry out arithmetic or logical computations. The value that the operator operates on is called the operand. So operators அப்படிங்கிறது is nothing but a special symbol. So arithmetic operators or arithmetic computations or logical computations பண்றதுக்கு யூஸ் பண்ணப்படுறது தான் the operators. So operand அப்படினா என்ன? So இப்போ for example this expression நீங்க வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. So in this example 4 plus 5. So 4 is one operand, 5 is one operand. So plus is the operator. So the value that the operator operates on. So இந்த வேல்யூவை ஆப்ரேட் பண்ணக்கூடிய இந்த ஆப்ரேட்டர். ஸோ இந்த வேல்யூக்கு பேர் ஆப்ரண்ட், இந்த ஸ்பெஷல் சிம்பிளுக்கு பேர் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ there are some types of operators available in Python. Arithmetic operators, comparison operators, logical operators, assignment operators, identity operators, membership operators and bitwise operators. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த arithmetic, comparison and logical operators பத்தி பார்ப்போம். Okay. Arithmetic operators. Arithmetic operators are used with numeric values to perform common mathematical operations. So arithmetic operators பத்தி நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம நிறைய programming languagesல பார்த்திருப்போம். So plus, add, two operands or unary plus ன்னு கூட இத சொல்லுவாங்க. Minus, subtract, right operand from the left or unary minus. So subtraction, multiplication, division, modulus. So நம்ம divide பண்ணும்போது remainder value என்னவோ அதை return பண்ணோம். Floor division. So இது quotient value வந்து return பண்ணோம். Floor division, division that results into whole number adjusted to the left in the number line. So இது வந்து quotient வந்து நம்மளுக்கு return பண்ணோம். Exponentக்கு double star போட்டிருப்போம். So exponent value for 2 power 3, 2 into 2 into 2, 2 2s are 4, 4 2s are 8. So exponentialக்கு நம்ம இங்க வந்து double star வந்து யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ நம்ம இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ல பார்ப்போம். பைத்தான் ஷெல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராம் போட்டு வச்சிருக்கேன். ஸோ அதை நம்ம பார்ப்போம். So x is equal to 9, y is equal to 2. So x plus y. So இந்த இடத்துல plus arithmetic operator. So add பண்ணிக்கோ x plus y. இங்கே subtraction. X multiplication y. X division y. X floor division y. X exponential y. So இதுக்கு என்ன output வரும்? So F5 run பண்ணுறேன். So x plus 1 என்ன ப்ரோக்ராம்ல வேல்யூ கொடுத்துருக்கோம்? 9 plus 2 11. நெக்ஸ்ட் x minus y, 9 minus 2 7. x into y, 9 2s are 18. x by y. So quotient value 4.5. float value தான் ரிட்டர்ன் பண்ணோம் டிவிஷன்ல. நெக்ஸ்ட் floor division. ஃப்ளோர் டிவிஷனில் நம்மளுக்கு ஃப்ளோட் ரிட்டர்ன் ஆகாது, ஹோல் நம்பர் தான் ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த டெசிமல் பாயிண்ட்டை எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு வந்து ஒரு இன்ட்டு வேல்யூ தான் நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுது ஃப்ளோர் டிவிஷனில். ஸோ இதுதான் ஃப்ளோர் டிவிஷனுக்கும் நார்மல் டிவிஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இது எக்ஸ்பொனென்ஷியல். எக்ஸ்பொனென்ஷியல் என்ன பண்ணுது? 9 to the power 2. அப்போ 9 into 9 81. ஸோ இது எக்ஸ்பொனென்ஷியல். x power y. So x ஓட value 9 to the power 2. So 9 into 9 81. Okay.
Next, comparison operators. Comparison operators are used to compare two values. ரெண்டு வேல்யூவை கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ்க்கு தான் நம்ம வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ டபுள் ஈக்குவல் வந்து ஈக்குவாலிட்டி செக்கிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸில் ஒரு வேல்யூ இருக்கும், ஒயில் ஒரு வேல்யூ இருக்கும், ரெண்டு வேல்யூ ஈக்குவலான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ரேட்டர், அதாவது ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஈக்குவல் ஆப்ரேட்டர். நாட் ஈக்குவல் ஆப்ரேட்டர், எக்ஸ் வேல்யூ இஸ் நாட் ஈக்குவல் டு ஒய், கிரேட்டர் தென் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஒய். ஸோ இப்போ நம்ம ரெண்டு வேல்யூ, இந்த எக்ஸுன்ற வேரியபிளில் இருக்கக்கூடிய வேல்யூவையும் ஒய்ன்ற வேரியபிளில் இருக்கக்கூடிய வேல்யூவையும் நம்ம என்ன பண்ணுறோம், கம்பேர் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பேரிசனுக்கு யூஸ் பண்ணப்படுறதுனால இந்த ஆப்ரேட்டர்ஸுக்கு கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் யூஸ்டு டு கம்பேர் டூ வேல்யூஸ். ஸோ இது நம்ம எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் பார்ப்போம். x is equal to 10, y is equal to 5. ஸோ நான் இப்போ வந்து எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலான்னு பார்க்குறேன். எக்ஸ் டபுள் ஈக்குவல் ஒய், ஃபால்ஸ். இந்த இடத்துல நம்ம எக்ஸ் டபுள் ஈக்குவல் போடாமல் சிங்கிள் ஈக்குவல் போட்டோம்னா அது அசைன்மெண்ட். ஸோ எக்ஸில் ஒய்யோட வேல்யூ வந்து நம்ம அசைன் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல டபுள் ஈக்குவல் போட்டிருக்கோம். டபுள் ஈக்குவல் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூவையும் ஒய்யில் இருக்கக்கூடிய வேல்யூவையும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்ணி நம்மளுக்கு ட்ரூவாக இருந்தால் ட்ரூனும், ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸுன்னு சொல்லி நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ 10, ஒய்யோட வேல்யூ 5. ஸோ இது நாட் ஈக்குவல். ஸோ இப்போ நம்ம ஈக்குவல் கிடையாது அப்படின்றனால நம்மளுக்கு ஃபால்ஸுன்னு சொல்லி ரிசல்ட்டு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஓகே, எக்ஸ் is greater than x is greater than y. true. ஏன்னா xல இருக்கக்கூடிய வேல்யூ 10, yல இருக்க வேல்யூ 5. இப்போ 10 is greater than y. அப்போ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ. இந்த எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்ணோம். எவாலுவேட் பண்ணி வர ரிசல்ட் வந்து எப்படி இருக்குது உங்களுக்கு, 10 is greater than y. ஸோ அப்போ வந்து இது ட்ரூ, இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ. ஸோ அதனால் நம்மளுக்கு ட்ரூன்னு ரிசல்ட்டு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஓகே, இப்போ எக்ஸ் லெஸ் தென் ஒய். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் உங்களுக்கு ரிசல்ட்டு எக்ஸ் லெஸ் தென் ஒய், ஃபால்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய், நாட் ஈக்குவல் டு ஒய். So x not equal to y, true. ஏன்னா x value 10, y value 5. So இது not equal to தான். ஸோ அதனால் true. அதே மாதிரி தான் greater than or equal to y, less than or equal to y ஆன்னு சொல்லி நம்ம வந்து கண்டிஷன்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, இதெல்லாமே வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ரெண்டு வேரியபிளில் இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம என்ன செஞ்சு பார்க்குறோம், கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஈக்குவல், greater than or equal to, less than or equal to, not equal to. ஸோ இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு எந்தெந்த இடத்துல இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கோ அப்போ நம்ம இந்த ஆப்ரேட்டர்ஸை வந்து அப்ளை பண்ணிக்குவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் யூஸ்டு டு கம்பைன் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ நீங்கள் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்க. கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸில் நம்ம என்ன செஞ்சோம், கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸில் ஜஸ்ட்டு ரெண்டு வேரியபிளை கம்பேர் பண்ணோம் இல்லைங்களா. எக்ஸுன்றது ஒரு வேரியபிள், அதில் வேல்யூ இருக்கிறது நம்ம செக் பண்ணுவோம். ஸோ எக்ஸ் வேரியபிள் என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து நம்ம வந்து ஒயில் இருக்கக்கூடிய வேல்யூவோட செக் பண்ணி பார்ப்போம். இந்த கண்டிஷன்ஸ் கொடுத்து இந்த ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி. இது ஜஸ்ட்டு ஒரு வேரியபிள், இதுவும் ஒய்யும் ஒரு வேரியபிள். இது கம்பேரிசன் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், லாஜிக்கல் ஆப்ரேட்டர். இதுலேயுமே வந்து கம்பைன் தான் பண்ணுறோம். பட் இது ஒரு எக்ஸ்பிரஷன், இது ஒரு எக்ஸ்பிரஷன். இந்த இடத்துல வந்து ஃபுல்லுமே ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஸோ கம்பைன் பண்ணுறோம், ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸை வந்து கம்பைன் பண்ணுறோம். கம்பைன் பண்ணி அது ட்ரூவா ஃபால்ஸான்னு நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண வைக்கிறோம். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் யூஸ்டு டு கம்பைன் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இது ஒரு எக்ஸ்பிரஷன், இதை எவாலுவேட் பண்ணணும். இதுவும் ஒரு எக்ஸ்பிரஷன், இதுவும் எவாலுவேட் பண்ணணும். இது ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுறதும் ட்ரூவாக இருக்கும். அண்டு கண்டிஷன், அண்டில், அண்டுன்றது ஒரு லாஜிக்கல் ஆப்ரேட்டர்.
ஆர்ன்றதும் ஒரு லாஜிக்கல் ஆப்ரேட்டர், நாட்டுங்கிறதும் ஒரு லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஸோ அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க எந்த இடத்துல அது உங்களுக்கு தேவைப்படுதோ, ரெக்குயர்மெண்ட் எங்கே இருக்குதோ, அண்ட் ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் தான் ஸோ நம்ம இந்த இடத்துல ட்ரூ அப்படின்னு சொல்லி ரிட்டன் ஆகும். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் வந்து ஃபால்ஸ் ஆகும், இந்த எக்ஸ்பிரஷன் வந்து ட்ரூவாகவும் இருந்தாலும் அது ட்ரூன்னு டிஸ்பிளே பண்ணாது, ஃபால்ஸ் தான். ஏதாவது ஒன்று ஃபால்ஸாக இருந்தாலுமே ஃபால்ஸ் தான். அண்டில் ஆர் அப்படிங்கிறதுல என்ன ரிட்டன் ஆகுது அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் ட்ரூவாக இருந்தாலும் ஓகே தான். ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை நீங்கள் எவாலுவேட் பண்ணி ட்ரூவாக இருந்துச்சு, இந்த எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் பண்ணும்போது ட்ரூவாக இருந்துச்சுனாலும் ட்ரூ தான். இதோட எக்ஸ்பிரஷன் ஃபால்ஸு, இதோடது ட்ரூவாக இருந்தாலும் ட்ரூ தான். ஸோ இது ட்ரூ, இது ஃபால்ஸ்னாலும் ட்ரூ தான். ஸோ ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் ஆர் அப்படின்ற இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபால்ஸ் வரும். ஸோ அண்டுக்கும் ஆருக்கும் இதுதான் வித்தியாசம். ஸோ அண்டுனா போத் கண்டிஷனும் எப்படி இருக்கணும், ட்ரூவாக இருந்தால் தான் ரிட்டர்ன் பண்ணுறது ட்ரூவாக இருக்கும். ஆரில் எய்தர் ஏதாவது ஒரு கேஸ் இந்த எக்ஸ்பிரஷனோ இல்லை இந்த எக்ஸ்பிரஷனோ எவாலுவேட் பண்ணி வர ரிசல்ட்டு நம்மளுக்கு ட்ரூவாக ஏதாவது ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒன்று மட்டும் நம்மளுக்கு ட்ரூவாக இருந்தாலுமே நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுறது ரிசல்ட் ட்ரூவாக தான் இருக்கும். அது ஆர் கண்டிஷனில். நாட் ரிவர்ஸ் த ரிசல்ட், ரிட்டர்ன்ஸ் ஃபால்ஸ் இஃப் த ரிசல்ட் இஸ் ட்ரூ. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வித்தின் ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது அதை பாருங்கள். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் ட்ரூ, இந்த எக்ஸ்பிரஷன் ட்ரூவா. ஸோ நம்ம அண்டில் என்ன பண்ணோம், இந்த உள்ளே இருக்கக்கூடிய வித்தின் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய அண்ட் இல்லாட்டி ஆர். ஸோ இந்த கண்டிஷனை இங்கே அப்ளை பண்ணி இந்த வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே வர்றது ட்ரூவாக இருந்தால் நாட் ட்ரூ. இந்த வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற எக்ஸ்பிரஷன்ஸ் எவாலுவேட் பண்ணி வர ரிசல்ட்டு ஃபால்ஸாக இருந்தால் அதுக்கு ஆப்போசிட்டு நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனுக்குள்ளே எவாலுவேஷன் வர ரிசல்ட்டு ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்டு, ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அதோட ஆப்போசிட்டு நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். இது நாட். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் மொத்தம் 3, அண்ட், ஆர் அண்ட் நாட். ஸோ இப்படி தான் நம்ம ஆப்ரேட்டர்ஸ் எழுதுவோம். இங்கே ஏஎன்டி அண்ட். ஸோ போத் கண்டிஷன்ஸ் ட்ரூனா ட்ரூ, ஆர் எய்தர் கண்டிஷன் ட்ரூ அப்படின்னாலுமே ட்ரூ தான் ஆரில். நாட்னா ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸ், ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூ. இந்த எக்ஸ்பிரஷன்ஸை எவாலுவேட் பண்ணி வர ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு அண்ட், ஆர், நாட் அப்படின்றத லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுக்கு அதுக்கு அக்கார்டிங் டு த ஆப்ரேட்டர்ஸ் நம்மளுக்கு ரிசல்ட் அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். x is equal to 10, y is equal to 5. See, x greater than y, and and the logical operator. Next, x is less than 5, false. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கோம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் எக்ஸு கிரேட்டர் தென். இந்த ஆப்ரேட்டர் பேர் என்ன சொல்லுவோம், லாஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா, ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஸோ ரெண்டு ஆப்ரேட்டர் மட்டும் யூஸ் பண்ணுறோம் நம்ம. இந்த ரெண்டு ஆப்ரண்ட்ஸ் யூஸ் பண்ணி, இது எக்ஸுன்றது ஒரு ஆப்ரண்ட்டு, ஒய்ங்கிறது ஒரு ஆப்ரண்ட்டு. ஸோ இதை மட்டும் யூஸ் பண்ணி இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, இதோட ரிசல்ட்டு ட்ரூன்னு வருது இல்லைங்களா. எக்ஸோட வேல்யூ 10, ஒய்யோட வேல்யூ 5. ஸோ எக்ஸ் கிரேட்டர் தேன் ஒய், இந்த கண்டிஷன் ட்ரூ. ஸோ அடுத்தது இதை எவாலுவேட் பண்ணுங்கள். எக்ஸு லெஸ் தென் 5ஆ, கண்டிப்பாக கிடையாது இல்லையா. ஸோ 5ஓட வேல்யூவோட எக்ஸோட வேல்யூ 10 இருக்குது. ஸோ எக்ஸ் கிரேட்டர் தான் 5 விட. ஸோ இப்போ இந்த கண்டிஷன் என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக ஃபால்ஸ்ன்னு ஆயிடுச்சு. ஸோ இந்த கண்டிஷன் எவாலுவேட் ரிசல்ட் நம்மளுக்கு என்ன வரும், ட்ரூன்னு வரும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்ன்னு வருது. ஸோ நான் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இங்கே நம்மளுக்கு ரிசல்ட்டு ஃபால்ஸ்ன்னு தான் வரும். ஏன்னா ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ட்ரூன்னு வரும். ஸோ ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ்னாலுமே நம்மளுக்கு என்ன ரிட்டன் ஆகும்னா ஃபால்ஸ் தான் ரிட்டன் ஆகும். ஓகே, கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி. இந்த இடத்துல ஆர் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆரில் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, என்ன சொன்னோம், எக்ஸ் இந்த எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் பண்ணுறோம். இது ட்ரூவாக இருந்தாலும் சரி, இல்லை இது ட்ரூவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அவுட்புட் என்ன ஆகும், ட்ரூன்னு தான் வரும். ஸோ நீங்கள் ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் தான் அவுட்புட் ட்ரூவாக வரணும் அப்படின்றது ஆரில் கிடையாது. ஏன்னா லாஜிக்கல் ஆர், அதனுடைய
லாஜிக்கல் ஆரோடைய ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, ஏதாவது ஒன்று இந்த எக்ஸ்பிரஷனோ இல்லை இந்த எக்ஸ்பிரஷனோ ட்ரூன்னு வந்து ரிட்டர்ன் பண்ணியிருந்துச்சுன்னா நம்மளுக்கு மொத்த ரிசல்ட் வந்து ட்ரூன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து ஆருக்கு. இப்போ இதில் ரெண்டுமே ட்ரூவாக இருந்தாலும் ட்ரூன்னு தான் வரும், இதில் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் ட்ரூன்னு தான் வரும். பட் இங்கே அப்படின்னா ரெண்டுமே ட்ரூவாக இருக்கணும். இந்த எக்ஸ்பிரஷன் எவாலுவேஷனும் ட்ரூவாக இருக்கணும், இந்த எக்ஸ்பிரஷனோட எவாலுவேஷனும் ட்ரூவாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு என்னன்னு வரும்னா ட்ரூன்னு வரும். இதில் ஏதாவது ஒரு கேஸ் ஃபால்ஸாக இருந்தாலும் நம்மளுக்கு ஃபால்ஸ்ன்னு தான் ரிட்டர்ன் ஆகும். ஸோ நாட். இப்போ இதே வந்து காப்பி பேஸ்ட். இப்போ இந்த கண்டிஷன் வந்து என்ன ஆகும், ஃபால்ஸ்ன்னு வந்திருக்கு இல்லைங்களா, இந்த தான் நான் போட்டிருக்கேன் வித்தின் ப்ராக்கெட் நாட்டு. ஸோ நாட்டுன்றது ஒரு லாஜிக்கல் ஆப்ரேட்டர். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கண்டிஷனுக்கு என்ன ரிட்டர்ன் ஆகிருக்கு, எனக்கு இங்கே ஃபால்ஸுன்னு சொல்லி ரிட்டர்ன் ஆகிருக்கு இல்லையா. ஸோ அப்போ எனக்கு இப்போ என்ன வரணும், இந்த கண்டிஷனுடைய எவாலுவேஷனுடைய ரிசல்ட் வந்து ஃபால்ஸ், பட் நாட் ஃபால்ஸ்னால் எனக்கு ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்டு வரணும். வந்துருச்சிங்களா. ஸோ இதுதான் நாட். உல்டாவாக வரும் உங்களுக்கு, ரிவர்ஸ் ஆப்ரேஷன், ரிவர்ஸாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் வரும். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஓகே 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 கைஸ், பைத்தான் பார்ட் 4 டாபிக்ஸ் கவர் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.